ஒன்றாக சேர்ந்தது ஐயப்ப ஜோடியாகும். ஐயனை பாடிடும் எந்த ஓர் பாடலும் ஐந்தாவது வீரமாகும். மெய்யோடு இருப்பதும் நெய்யோடு வருவதும் அவனுக்கு பிரீதியாகும். ஹரிஹரனுக்கு பிரீதியாகும். ஐயா என்னையா பொன்னையா எல்லாம் நீயாக நிற்கின்ற போதிலே 40 நாள் வேதத்தில் 48 மைல் நடக்க பயணமாகிறோம் தூரதேசம். அந்த 40 நாள் வேதத்தை பயபக்தியோடு மெய்யாக கடந்தோம் ஐயா. குரங்கு வாழ்க்கைக்கு பழக்கப்பட்ட எங்கள் மனம் குருசாமி அருளாலே குறையவில்லை, பொய் சொல்லவில்லை, விரதம் தவறியதில்லை, காதலில் பாலனைகள் அறிவதில்லை, வெறும் தரையில் தான் படுக்கை. மருந்து பெண்ணாசை மருந்துக்கும் எழவில்லை, மனமெங்கும் உண்ணாமம் நிறைந்தது வியக்கேது இல்லை. நாளெல்லாம் பூஜை, நினைவெல்லாம் சபரிமலை, காணும் கன்னி சாமிகள் எல்லாம் ஐயப்பருவம், சொல்லுவதெல்லாம் சரணம், கேட்பதெல்லாம் முன்புகள் தான் என்று ஆன்மீக இன்பத்தில் முழுகி நினைத்தோம். ஐயா என்னையா பொன்னையா கூட்டம் அலையலையாய் பெருகுதே. ஐயப்பாவின் பதிவை அந்த காந்தமலை ஜோதி போல் உயர்ந்து ஒளி வீசுதே. சத்தியத்தின் பாதையில் ஜாதி மதமாச்சரியங்கள் மறைந்தறிந்ததே. கூட்டமா கூடுது, கோஷம் எழுப்பது, தன்னையை மறக்குது, பாதங்கள் தளராமல் நடக்குது. ஐயப்பா உன் கருவன்னார இடுப்பை மட்டுமா வரைத்தது, எங்கள் இவளோக இனிமை குணங்கள் எல்லாம் சேர்த்தல்லவா மறைத்தடித்தது. ஓம் சாமியே.